நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெந்தயப்பொடி போட்டு லைட்டாக ஒரு கிளறிட்டு அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு புளி கரைசல், தக்காளி பூண்டு வெங்காயத்தை அரைச்சிக்கலாம். வதக்குனதை அரைச்சாச்சு. கேரளாவில் மீன் குழம்புக்கு பூண்டு போடுவாங்க, அந்த மாதிரி ஸ்டைலாக வச்சுட்ருக்கேன். உப்பு வரப்பு புளிப்பு இருக்காங்க கரெக்டாக பார்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எல்லா மசாலாவும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. கொதிச்சோன்னா மீனை உள்ள போட்டுடலாம். குழம்பு கொதிக்குதான், மீனை போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது, மீனை சேர்த்துடலாம். மீன் வந்ததும் குழம்பு ரெடி ஆயிரும். ஆல்ரெடி சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வதக்கணும், அதனால சீக்கிரமா குழம்பு ரெடி ஆயிரும். டேஸ்ட் பார்த்து எப்படி கொஞ்சம் இன்னைக்கு பூண்டு போட்டு வச்சிருக்கேன் கேரளா ஸ்டைலில். டேஸ்ட் பாரு, டேஸ்ட் எப்படி இருக்கு? ஒரு ரெக்கார்டே ஆகல. டேஸ்ட் பிடிச்சிருக்கா பூண்டு போட்டு வச்சது? கோழியால மீன் குழம்பு ரெடி ஆச்சு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. பூண்டுலாம் போட்டுக்கிறது ரொம்ப வித்தியாசம் தெரியல, டேஸ்ட் அருமையாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனல் ராஜி. இந்த ராஜி சேனலில் ஸ்டார்டிங்கே பாருங்கள், மீன் குழம்பு செய்ய தெரிஞ்சுக்கலாம். கோழியால மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில். இந்த மீன் உடையே உடையாது, அப்படியே குழம்புல எப்படி போடுறோமோ அப்படியே அச்சச்சா கிடக்கும். கோழியால மீன் குழம்பு, கோழியால ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யணும் நெக்ஸ்ட் வீடியோவில் எடுத்து போடுறேன் பாருங்கள். கோழியால மீன் குழம்பு கோழியால ரோஸ்ட். இந்த ரோஸ்ட் பண்ண வீடியோ எடுக்கல, ஏன்னா மீன் உடையாமல் அச்சச்சா இருக்குங்க பார்த்தீங்களா. அதான் மீன் ரோஸ்ட் பண்ணாலும் சரி பொரிச்சாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி இந்த மீன் உடையாது. அப்படி எப்படி போடணுமோ அப்படியே கிடக்கும் குழம்புல.
இந்த கோழியால மீன் குழம்பு எப்படி செய்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி பூண்டு ஒரு 7-8 பல், பூண்டு பல் ரொம்ப வேணாங்க, 4 பல் போட்ட போதும். நான் ஒரு 10-12 போட்டிருப்பேன் பல். ஒரு தோலை உரிச்சு போட்டாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டு அதை கொஞ்சம் வதங்கினோன்னா சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு வெட்டி போட்டு 100 கிராம் அளவு இருக்கும். முழுசாக போடுவோம்லாம், வெட்டியும் போடலாம். சின்ன வெங்காயம் அதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு தேங்காய் கொஞ்சம் ஒரு 3/4 சில்லு இருக்கும் அந்த அளவுக்குள்ள தேங்காய் துரி எடுத்துட்டு அதையும் கொஞ்சம் போட்டு ஒரு கிளறி சூடு ஆறணும்னா மிக்சியில் வந்து தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அது நல்லா வந்து பொரிஞ்ச உடனே வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சிடணும். அதுவும் கருவும் கூடாது, நல்லா பொரியாமல் இருக்கக்கூடாது, இல்லை கசப்பு வந்துடும். பொரிஞ்ச உடனே குழம்புல பொடி 2 ஸ்பூன் போட்டு தக்காளி சின்ன வெங்காயம்லாம் வதக்கும் போதே உப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா 2 போட்டுக்கலாம். நல்லா வெந்தயப்பொடி போட்டு வதக்கணும். நல்லா வந்து கொஞ்சம் பொரிஞ்ச உடனே குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போட்டு புளி கரைசல் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, குட்டி நெல்லிக்காய்னா ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய், கொஞ்சம் குட்டி சைஸ் நெல்லிக்காய், அது நல்லா கரைச்சி அதையும் ஊற்றிட்டு பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் வதக்கி வச்சுக்கலாம். அதையும் நல்லா அரைச்சதையும் சேர்த்து இதில் ஊற்றிட்டு திருப்பி தண்ணி சேர்த்துட்டு உப்பு பத்தலாம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அந்த கிரேவி கொதிச்சோடனே இந்த மீனை போட்டு மீன் வெந்தோடனே இந்த மாதிரி பக்கத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் மீன் ரெடி ஆயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. மீன் குழம்பு தண்ணியாக தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப கட்டியாக கூடாது, ஊற்றி சாப்பிட்றமா இருக்கணும். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி அது கேரளா ஸ்டைலில் தான் வந்து கோழியால மீன் குழம்பு வச்சுருக்கேன். நம்ம வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் அப்படியே பச்சை அரைச்சி போடுறதுக்கும் இப்படி வதக்கி அரைக்கிறதுக்கும் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசத்துக்கு தான் செய்யுது. இதெல்லாம் வந்து பூண்டுலாம் போட்டு கொஞ்சம் கேரளா ஸ்டைல் வச்சுருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனல் ராஜி சேனலில் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்கே பாருங்கள். அப்படியே என்னோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோழியால மீன் குழம்பு எப்படி செஞ்சுக்கலாம். மேலும் என்னோட சேனலில் இந்த கோழியால ரோஸ்ட் எப்படி செஞ்சுங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். சூடான சுவையான கோழியால மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.